வணக்கம். நாங்க ஆஃபீஸ்ல ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸு மந்த்ராலயம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். அதனால மந்த்ராலயத்துக்கு வரலான்னு வந்திருக்கோம். இதான் நான் மந்த்ராலயத்துக்கு ஃபர்ஸ்ட்டு டைம் வரேன். ஆ நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு தான் இத உங்களுக்கு ஷேர் பண்றேன். மந்த்ராலயம்ங்கிறது எங்க இருக்குன்னா, ஆந்திர பிரதேஷ்ல கர்னூல் டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. மந்த்ராலயம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டாம். இது ராகவேந்திர சுவாமியோட பிருந்தாவனம். ஆக்சுவலா ஸ்டாப்பிங் மந்த்ராலயம் ரோடுன்னு இருக்கு. அங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் நம்ம உள்ள இந்த மந்த்ராலயம் பிருந்தாவனம் வரத்துக்கு, அது ஏதாவது ஒரு ஆட்டோ அந்த மாரிலாம் நெறைய இருக்கு. அது ஏறி தான் வரணும். இப்ப பாருங்களேன், இதுதான் மந்த்ராலயம். ஃபர்ஸ்ட் டைம் வரேன்னா, அ சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கு. ஒண்ணொண்ணா உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டே வரேன். நீங்களும் பாருங்களேன். நல்லாருக்கும் நிஜமாவே. மொத நாள் ஈவினிங் தர்ஷன் போனதுனாலயும், மறுநாள் காலம்பற தர்ஷன் போனதுனாலயும் உங்களுக்கு அ நைட்லயும் கொஞ்சம் இருக்கும். பகல்லையும் இருக்கும்பா. இது துங்கபத்ரா அ துங்கபத்ரா நதி அதோட பேங்க்ல தான் இருக்கு. இது மந்த்ராலயம் கோவில்னும் சொல்றா, சமாதி ஸ்தலம்னு சொல்றா. அதுதான் பிருந்தாவனம்னு சொல்றா. அதாவது ராகவேந்திர சுவாமியோட சமாதி ஸ்தலம். இவர பத்தி தெரியாதவாளுக்கு நான் சம் டீட்டெயில்ஸ் தரேன். பேர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வெங்கடநாதர் அப்படின்னு சொல்றார். அவர் பிறப்பு 1595 அப்போ பிறந்திருக்கார் புவனகிரி அப்படிங்கிற இதில். எப்போனா 16 to 17th செஞ்சுரி. அவர் எப்போ சமாதி ஆனார்னா 1671. 1671ல் இங்கே மந்த்ராலயம்ல தான் சமாதி ஆயிருக்கார். அதாவது ஜீவ சமாதி. உயிரோடையே இருந்து அவரை சுற்றி இந்த மண்டபமாக எழுப்பி தான் சமாதம் ஆயிருக்கார். அவரை பற்றி இன்னும் சில டீட்டெயில்ஸ். அதாவது அவர் ஒரு சிறந்த பண்டிதர். வேதங்களில் ரொம்ப தேர்ச்சி பட்டவராம். இசையில் ரொம்ப நிபுணராக இருந்திருக்கார். அதாவது அந்த வீணை வாசிகர் அதெல்லாம். ஆரம்பத்தில் நார்மலாக எல்லாரும் மாதிரியும் குடும்ப வாழ்க்கையில் தான் இருந்திருக்கார். அதுக்கப்புறமா 1621ல் சந்நியாசம் வாங்கியிருக்கார். சந்நியாசம் வாங்கும்போது அவரோட குரு சுகீந்திர தீர்த்தா. தீர்த்தாங்கிற பேர் தான் அவளுக்கு அந்த குருக்கு வரும் போட்டிருக்கு. ஏன்னா எல்லாத்துலேயுமே தீர்த்தா இருந்தார். சன்னியாசம் வாங்கினதுக்கு அப்புறமா தான் அவருக்கு ராகவேந்திர தீர்த்தர் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இன்னைக்கு சாட்டர்டேங்கிறதுனால செம்ம ரஷ்ஷு உள்ளுக்குள்ள. நான் முதல் நாள் நைட் போகும்போது செம்ம காலியாக இருந்தது. 2 டைம்ஸ் கூட போய் பார்த்துட்டு வந்தேன். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலம்புற பயங்கர ரஷ்ஷு. உள்ள போய் தர்ஷன் பார்க்கறதுக்கே 2 மணி நேரம் ஆகும். இவரோட ஆன்மீக பணி என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, துவைத்த சித்தாந்தத்தை பரப்பியிருக்கார். தர்ம வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தவர்னு சொல்றா. இந்தியா முழுவதுமே பயணம் பண்ணி பக்தர்களுக்கெல்லாம் பிரச்சனை தீர்த்திருக்கார் அப்படின்னு சொல்றார். இன்னொன்று மெயினாக என்னன்னா, இவர் பிரகலாதர் அவரோட அவதாரம்னு சொல்றார். இன்னொரு மெயின் திங் இங்கே இந்த ராகவேந்திர சுவாமியோட பிருந்தாவனம் அவரோட இந்த சமாதி நிலையை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இந்த மஞ்சிலம்மா அப்படின்னு இருக்கா. இவாள் இந்த அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். ஏன்னா இந்த மந்த்ராலயத்தோட காவல் தெய்வம் மஞ்சிலம்மா அப்படின்னு சொல்கிறா. சுவாமிக்கு ஆர்த்தி எடுக்கும்போது என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. அதனால தான் எடுத்திருக்கேன். பாருங்களேன். ராகவேந்திர சாமி மந்த்ராலயம்ல தங்கறதுக்கு முன்னாடி இந்த மஞ்சிலம்மாட்ட தான் அனுமதி வாங்கிட்டாராம். அதனால தான் மஞ்சிலம்மாவை ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணிட்டு அப்புறமா உள்ள போகிறது தான் ஒரு மரபு அப்படின்னே பல பேர் கடைப்பிடிக்கிறாங்க. எங்களுக்கு ரிட்டர்ன் ட்ரெயின் 11:30க்கு இருந்ததுனால நான் ஒரு 500 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு சீக்கிரமாகவே தனி ரூட்டில் போகிற மாதிரி போயிட்டோம் நாங்கள். ரஷ்ஷுன்னா சொல்லவே முடியாது. செம்ம ரஷ்ஷு. எப்போ கேட்டாலும் நான் அதான் சொல்லுவேன். அந்த நம்பிக்கைங்கிறது இல்லை, அது சொல்லி 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 ஒவ்வொருத்தருக்கும் வராது. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற நம்பிக்கையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த எங்கேருந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வருதோ தெரியல. சான்ஸே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடச்சதுன்னா நானும் போடுறேன். எதுக்கு போடுறேன்னா, நீங்களும் போனீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம்
நல்ல நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்லாம் வரும், நல்லா ஹாப்பியாக இருக்கும். அதுக்காக தான் பண்ணுறது. அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ட்ரை பண்ணுங்க, இதெல்லாம் போயிட்டு வாங்க. இட் பி எக்ஸலண்ட். போக முடியாதவா இந்த வீடியோ பார்த்து கூட என்ஜாய் பண்ணிக்கலாம். இதுலயே பார்த்தீங்கன்னா அங்க பிரதர்ஷனம் பண்றது, அப்புறம் படி நமஸ்காரம் பண்றது, பாருங்களேன் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கா. அப்பனா அந்த அவங்களோட அந்த தெய்வ நம்பிக்கை வந்து ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ஜாஸ்தியா இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். ஜீவ சமாதி அடைஞ்சதுனால அவர் இன்னும் வந்து அந்த உயிரோட தான் இருக்கார் அப்படின்ற ஒரு இதுவே அவளுக்கு இன்னும் இதுவாகவே இருக்கு. அதுக்கு அவரே வந்து சொல்லியிருக்காராம், இன்னொரு 700 வருஷத்துக்கு உங்களோட இதை எல்லாத்தையுமே நான் பார்த்துப்பேன் அப்படின்ட்டு. 700 வருஷங்கிற டேர்ம்ஸ் வந்து அந்த சயின்டிஃபிக்கலாக எப்படின்னு புரியல. இருந்தாலும் சொன்னதை வச்சு நான் சொன்னேன். ஜீவ சமாதிங்கிறது என்னன்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்றேன். அதாவது தியான நிலையில உயிரோட அப்படியே அடக்கம் பண்றது தான் ஜீவ சமாதி. இங்க பல பேரோட நம்பிக்கை, பல பேரோட பாயிண்ட்ஸ்லாம் என்னன்னா, நோய் வந்து குணமாறுது, கடன் பிரச்சனை தீர்வு எல்லாம் நடக்கிறது, மன அமைதி வந்து ரொம்ப மன அமைதியா வந்தாலே மன அமைதியா இருக்கு அப்படின்னு பல பேர் சொன்னதா வந்து டீட்டெயில்ஸ் பதிவு இருக்கு. இந்த டைம் வந்து நான் போனது வந்து ஒரு உள்ளுக்குள்ள போகும்போது 8 ஆயிடுத்து. பட் வெளியிலேருந்து ஒரு 7:00 இருக்கும். இப்பவே இவ்வளோ ரஷ்னா, நீங்க உள்ளுக்குள்ள போறதுக்கு நீங்க டைமிங்ஸ்லாம் பார்த்துக்கங்க. மார்னிங் வந்து ஒரு 6 to 8, அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 4 to 5:30 அந்த மாதிரி டைம்லலாம் போனால் கூட ரஷ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நாங்கள் நைட்டில் போனேன்னா 7 to 9 அப்போ வந்து அவ்வளோ காலியாக இருந்தது. 2-3 டைம்ஸ் உள்ளே போய் சுத்த சமாதி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம். நல்லா தான் இருந்தது. அதனால் கரெக்டாக எனக்கு இதுதான் நான் பண்ண டைமிங்கிறதுனால சொன்னேன். இதை தவிர வேறு எந்த டைமும் பக்காவாக இருக்கும்ன்ட்டு போட்டதை வச்சு சொன்னேன். 6 to 8, அப்புறம் 4:30 to 5:30 அந்த டைம் தான் போட்டிருக்கா. அதில் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸி தரிசனம் சீக்கிரம் பார்த்துடலாம், கூட்டம் இல்லாமல். இந்த இந்த பதிவு தான் வந்து, அதாவது ஸ்டார்டிங் நம்ம லைன் வருது இல்லையா, அதை பாருங்க, வெளியிலேருந்து வர்ற லைன், அந்த லைன் வந்து உள்ளே போய் என்ட்ரன்ஸில் போய் வெளியில் வர வரைக்கும் இது உள்ளே போகும்போது எடுக்க முடியாது. அதனால் அந்த உள்ளே என்ட்ரானதுக்கு அப்புறமும் அப்புறம் வெளியில் வரத்துக்கும் இந்த ஈஸி வழி தான் நான் எடுத்திருக்கேன். பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான் எடுத்திருக்கேன். பாருங்களேன். இதுதான் என்ட்ரன்ஸ். இப்படி தான் உள்ளே போகணும். உள்ளுக்குள்ளேயே நிறைய, அதாவது நிறைய இதில் போயிட்டு பெருசு தான். உள்ளேயும் வந்து கியூ இருக்கும், போயிட்டே தான் இருக்கும். இதுதான் வந்து வெளியில் அதை பாருங்களேன், அந்த உள்ளுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, லைட்டு மாதிரி எரியுது, அந்த இடத்துல தான் சமாதி இந்த சைடில் இருக்கும். அது அங்கே தான் தர்ஷன் பார்த்துட்டு வெளியில் அனுப்புவோம். இதுதான் சுவாமி சமாதியோட பிரதின்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். நான் ஏதாவது தப்பாக சொன்னீங்கன்னா திருத்திக்கோங்க. இப்படி தான் உள்ளேயும் இருக்கும். ஏன்னா க்ளோஸ் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணியிருந்ததுனால எனக்கு உள்ளே தெரியல. இது எல்லாமே அநேகமாக தேருக்கு, ஊர்வலத்துக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே வச்சுருந்தா எல்லாத்தையும் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. அதனால தான் எல்லாரும் பார்க்குற வேண்டிக்கும் எடுத்திருக்கேன். இவர் தான் அந்த ராகவேந்திரரோட திருவுருவச் சிலை. தர்ஷனம்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே வெளியில் வர வழி வெளியில் வந்துட்டோம். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது வந்து அந்த ஒரு வைப் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது மூலமாக என்ன வைப் வரும்னு தெரியல. பட் நீங்கள் போனீங்கன்னா தான் அந்த ஒரு மெய் சிலிர்ப்புன்னு சொல்கிறாங்கல்ல. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே ஒரே மாதிரி சிந்தனையில் தான் எல்லோரும் இருக்கிற அந்த கூட்டத்தை பாருங்களேன். ஒரே மாதிரி சிந்தனையில் தான் எல்லாரும் இருக்கிறதுனால சேம் வைப் தான் எல்லாருக்கும் வரும். சான்ஸே இல்லை. இங்கே தான் வந்து வெளியில் வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு தனியாக ஒரு இது இருக்குது. உள்ளுக்குள்ளே எதுவும் அலோவ் பண்ணுறதில்ல. அது முடிச்சுட்டு இங்கேயே வந்து பக்கத்து வெளியிலேயே இந்த பிரசாத கவுண்டரும் இருக்குது.
பிரசாதமும் வாங்கிட்டு நம்ம வரலாம். அநேகமாக நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ஜாய் பண்ணேன், நீங்களும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணுங்க, பிடிச்ச வாழ்க்கை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்சால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.